இனிமே நான் சொல்றத செய்யல. யாரா நீ? யாரா நீ? யாரா அவன்? வில்லன்டா. யாராவது இருக்கீங்களாடா? ஏன்டா என்ன இப்படி சித்திரவதை பண்றீங்க? இதுக்கு என்ன ஒரேடியா கொண்டு போட்டுலாம்டா. டேய், கதவு திறங்க. யாராவது இருக்கீங்களா? ஐயே, இந்த கொசுத்தூளை தாங்க முடியலப்பா. அண்ணே, ராடு எடுத்து ஒரே போட்டுடலாம். போட்டுட்டு பணத்தை கல்ல கட்டி கடலை போட்டு பொட்டியை கட்டிட்டு ஊருக்கு போயிருவோமா? டேய், அவன் உசுரோட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சாப்பாடு சம்பளம்லாம். ராடால மண்டையில போறானா? ஓ மண்டையில தானே போடணும். டேய், போய் சாப்பாடு எடுத்து போ. சரிண்ணா. எதுக்குடா அரைச்சு வச்சிருக்கீங்க? ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? டேய், யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? டேய், டேய், எனக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல் இருக்குடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? யாரா நீங்க? அவன் பைத்தியக்காரன் ஆயிடுவான்னு நான் சும்மா குத்து மதிப்பா தான் சொன்னேன். இப்ப என்ன அவனே ஒத்துக்கிறான்? ஏன் மேடம், அதுக்குள்ள அவன் செத்து போயிடுவான் போல இருக்க. இது வரைக்கும் கொண்டு போய் வச்ச சாப்பாடு தண்ணி எதையும் அவன் தொடவே இல்லை. அப்படியா சொல்ற? ராஜாராம் சாப்பிடாம செத்துடலான்னு முடிவு பண்ணிட்டானா? தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவன் கோழை கிடையாதே. கடைசி வரைக்கும் அவன் போராடுவான்ல நினைச்சேன். உன்னைக்காக நம்ம உயிரோட இருக்கணும். அதுக்கு இதை சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த ஆள் சாப்பிட்றாரு மேடம். அந்த ஆள் சாக மாட்டான் மேடம், பொழைச்சிக்குவான். அதானே பார்த்தேன். ராஜாராம் வீரனாச்சே. இன்னும் அவன் உயிரோட இருந்து பார்த்து அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கே. அவனாவது சாகிறதாவது. என்ன
ஏன் சந்துரு இன்னைக்கு சீக்கிரமாவே குளிக்க போற? ஆஃபீஸ் விஷயமா கொஞ்சம் வெளியே போகணும், அதனால தான் சீக்கிரமா கிளம்பணும். ம். சந்துருவோட போனை செக் பண்ணா என்ன? பாரதி இன்னும் ஃபோன் பண்ணிட்டு இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சிரும்ல. என்ன போனை காணோம்? ஸ்வேதா, இங்க இருந்த போனை பாத்தியா? போனை நீ தான் எடுத்து வச்சிருக்கியா? ஏன் எடுத்த? கொடு. ஓ, என் போனை செக் பண்ணியா? அப்பதானே உன் வண்டவாளம் எல்லாம் தெரியும். சரி, தெரிஞ்சுக்கிட்டேல, போனை கொடு. முடியாது. காலங்காத்தால நீ குளிக்க போறப்பவே இத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கா. என்ன ஏதுன்னு இவளுக்கு நீ ஃபோன் பண்ணி பேசு. இந்தா. இவளை பார்க்க தானே நீ கிளம்பிட்டு இருக்க. இங்க பாரு, ஆபீஸ் வேலையை நான் வெளியில போறது தான் நிஜம். ஆனா நீ சந்தேகப்பட்டா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. சரி, எதுக்கு அவ உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கா? ஃப்ரெண்ட்லியா குட் மார்னிங் சொல்ல கூட ஃபோன் பண்ணிருப்பா. ஓ, இப்ப அவ உனக்கு ஃப்ரெண்டா வர ஆயிட்டாளா? இங்க பாரு ஸ்வேதா, உன் கூட சண்டை போறதுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது. ஆனா தினம் தினம் அவகிட்ட ஃபோன் பேச டைம் இருக்கு. கால் ஹிஸ்டரியில பார்த்தேன். டெய்லி 2 பேரும் பேசிட்டே இருக்கீங்க. ஒன்னு நீ அவளுக்கு ஃபோன் பண்ணிருக்க, இல்ல அவ உனக்கு ஃபோன் பண்ணிருக்கா. இத்தனைக்கும் உங்க 2 பேரையும் நான் ஃபோன் பேசக்கூடாதுன்னு உங்களை வார்ன் பண்ணிருக்கேன். ஆமா, இல்லன்னு சொல்லல. ஆனா நீ சந்தேகப்படுற மாதிரி எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது. அதனால நாங்க ஃபோன் பண்ணி பேசுறதுல எந்த தப்பும் கிடையாது. சரி, நீ கரெக்டா தான் பேசுற. ஆனா அவ உன் மேல கிரஷ் இருக்கிற மாதிரில பேசிட்டு இருக்கா. என்ன ஸ்வேதா நீ? ஏன் உனக்கு கூட தான் ரித்திக் ரோஷன், சல்மான் கான் மேல எல்லாம் கிரஷ் இருக்கு. அதுக்கு நான் ஏதாவது சொன்னானா? அதுவும் இதுவும் ஒண்ணா? உங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாது. நில்லு. எனக்கு இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். இப்ப நீ போக முடியாது. நீ போக விட மாட்டேன். என்னம்மா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்னப்பா? ஒண்ணு இல்லப்பா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க போங்க. ஓ மாமா, போகாதீங்க. இதுக்கு ஒரு நியாயம் சொல்லிட்டு போங்க. ஏய் அப்பா, அவ கிடைக்கிறப்பா, நீங்க போங்கப்பா. மாமா, அந்த வாடகை தாய் பாரதி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே இவருக்கு ஃபோன் பண்ணிருக்கா. இன்னைக்கு மட்டும் இல்ல, டெய்லி 2 பேரும் ஃபோன்ல பேசிட்டே இருக்காங்க. ஏன் பேசுறாங்க, எதுக்கு பேசுறாங்கன்னு எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். கேட்டா இவரு ஃப்ரெண்ட்லியா பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்களே இவர்கிட்ட கேளுங்க. அப்பா, பாரதி ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றாங்கப்பா. அன்பா 4 வார்த்தை யாரும் பேச மாட்டாங்களான்னு ரொம்ப ஏங்குறாங்கப்பா. அதனால என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதை போய் இவ சந்தேகப்படுறாப்பா. இவளெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா. போன கொடு. ஐயோ அம்மா, அவன்தான் அவங்களுக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டானே. போய் சொல்றாரு மாமா. ஏன் குழந்தைன்னு சொல்லிட்டு எங்க அவ கூடவே இவரும் போயிருவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஓ, என்ன ஆச்சுன்னு தெரியுமா?
நீங்களே சொல்லுங்க மாமா, நான் பயப்படுறதுல நியாயம் இருக்கா இல்லையா? நியாயம் இருக்கு. ஆனா நீ சண்டை போட வேண்டியது இங்கே இல்ல, சண்டை போட வேண்டிய இடம் வேற. நீ ஒண்ணு பண்ணு, சண்டை கூட போட வேணாம், என் கூட வா, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். வாமா. என்ன மாமா மேல நம்பிக்கை இல்லை உனக்கு? வா. ஏற்கனவே முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கும், ஆனா இப்போ இப்போ டபுள் பிரகாசமா இருக்கு. ஆஹா, கிண்டலா? கிண்டல்லாம் ஒண்ணும் கிடையாது, மனசுல தோணுன உண்மைய சொன்னேன். இன்னும் குழப்பத்திலேயே தான் இருக்கேன் ரேணு. கொஞ்ச நாள் கழிச்சு என் மனசை திறந்திருக்கலாம். இருக்குமோ இல்லையோங்கிற குழப்பத்திலேயே என் காதல் கொஞ்சம் சந்தோஷமாவது இருந்திருக்கும். இப்ப மட்டும் என்னவா? என் மனசு முழுசா நான் படிச்சு காமிச்சிட்டேன். ஆனாலும் அவரை புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே தோணல. ஏத்துக்கிட்டாருன்னு புரியலையே. யாருன்னு போய் பாரு.